Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. சபரிமலைக்கு போய் ஐயப்பரை பார்க்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு இல்லையா, வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கலாம். பயங்கரமா கஷ்டப்பட்டு ஒரு 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 பொக்கிஷத்தை பார்த்து அந்த உணர்வு வந்து அந்த செகண்ட் உருவாகும். தத்துவமசி நமக்குள்ள இறைவனை வந்து உணரு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நீங்க புரிந்து போறீங்க? மோர் தேன் அந்த ஐயப்பனை பார்க்கறத விட அந்த தத்துவமசிங்கிறத படிச்சுட்டு உள்ள நுழையிறோம்ல, அப்பவே நம்ம அந்த சொர்க்க வாசல்லாம் சொல்லுவோம்ல, 18 படி தாண்டி அப்படி மேல ஏறி தத்துவமசியை பார்த்த உடனே அதுக்குள்ள நம்ம நுழையும் போது ஐயப்பன் ஏதோ அப்படி கையால அப்படி நம்மளை விரிச்சு, வாங்கடா உள்ளார நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வெயில்ல ஷூட் பண்ணுவோம், எல்லாரும் செருப்புன்னு போட்டு நிற்பாங்க. நான் ஒருத்த மட்டும் வெறும் காலே நின்றுட்டு இருப்பேன். அதுக்கு ஒரே காரணம், சபரிமலையில 48 நாள் நீங்க செருப்பு போடாம இருந்தது தான். எல்லாரும் லைட்டா மழை பெஞ்சாலே உள்ள ஓடி போயிடுவாங்க. அந்த குளிரை நான் தாங்குவேன் பச்சை தண்ணியில. அதுக்கு ஒரே காரணம் சபரிமலைக்கு மாலை போட்டது தான். நீங்க என்ன வெயிட்டு தலையில வச்சாலும் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இருமுடியே நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கிட்டு போறோம். அதுக்கு காரணம் சபரிமலை போறது தான். கடவுள் பண்ண இந்த மிரக்கலை என்னால் மறக்கவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குமா? அப்படி அம்மாவுக்கு நடந்த ஆப்ரேஷன்ஸ், அம்மாவோட பர்த்டே அன்னைக்கே அவங்க கீழே விழுகுறாங்க, அன்னைக்கே அவங்களுக்கு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்ல உள்ளுக்குள்ள இருந்த காம்ப்ளிகேஷன், அன்னைக்கு நான் ஐயப்பன்ட்ட வச்ச வேண்டுதல், அது ஒண்ணுமே இல்லாம போனது. இது மாதிரி எனக்கு வந்து சார், இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம், அது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் மந்த் இல்லையா ஆன்மீகத்தை பொறுத்தவரை. அந்த நேரத்தில் உங்களோட இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு சபரிமலை என்ன சொல்றது, சின்ராசு வேட்டை கிளம்பிட்டாண்டா. கார்த்திகை மாசம் ஆனா சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. எக்கச்சக்கமா அது நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கா, சபரிமலையில இவ்வளவு விஷயம் இருக்கா, அது மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க பேசுறதாகட்டும், உங்க குருசாமிகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், அந்த ஒட்டு மொத்தமா இந்த சபரிமலை யாத்திரை, இந்த 48 நாள் விரதம் உங்களுடைய லைஃப்ல ஏற்படுத்தின மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அதிசயங்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன ஒரு ஆன்மீகவாதியா கொண்டு வந்து வச்சதே ஐயப்பன் தான். இப்போ நீங்க உங்ககிட்ட நான் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றேன், நான் ஆன்மீகவாதி இல்லைன்னு, ஆனா நீங்க அந்த மூட்ல தான் இருக்கீங்க. என்கிட்ட சந்தியா ராகத்தை பத்தி கேட்கல, கேரக்டர் பத்தி கேட்கல, லுக்ஸை பத்தி கேட்கல. நீங்க உங்களோட தாட் எல்லாம் திருப்பி ஐயப்பன், திருப்பி 18ஆம் படி. இதுக்கு மெயின் காரணமே ஐயப்பன் தான். ஸோ என்னோட நண்பர்கள் 2 பேர், வரதராஜ், வெங்கடேஷன், அவங்க ஒரு 20 வருஷமா மலைக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அத்தனை நாட்கள் அவங்களோட போகணும்னு தோணல. ஒரு தடவை சொல்றாங்க, ஏன்டா இவ்வளவு நாள் நாங்க போறோம், நீ வரலாமே. அது எப்படிப்பா செருப்பு போடாம இருக்க முடியும், அது எப்படி பச்சை தண்ணியில குளிக்க முடியும், நம்ம பான் வித் சில்வர் ஸ்பூனு, பாட்டர் வித் கோல்டு ஸ்பூனு, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ ஒரு தடவை வந்து பாரு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். அப்ப அந்த பயணத்துல நான் கிளம்பும் போது ஒரு 2 நண்பர்கள் எங்களோட வர வேண்டியவங்களால வர முடியல. அப்போ இதே மாதிரி அம்மாக்கு எடுக்கணும்னு நினைச்ச வீடியோவை டீட்டெயில்டா எடுப்போன்னு என்னோட யூடியூப் சேனலுக்காக ஒரு லாங் வீடியோவா எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க போனது தான். அந்த வீடியோல வந்த கேள்விகள், கமெண்ட்ஸ், அண்ணா எங்க வீட்டுக்காரருக்கு வந்து பெரியப்பா இறந்துட்டாங்க, நாங்க வந்து மலைக்கு போலாமா, இந்த மாதிரி வந்த கேள்விகள் தான் என்ன தோணுச்சு, சரி நம்ம இதை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா அதுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படி இருக்குன்னா, இப்ப சீரியல் நடிக்கிறே நீங்க தானே, படம் நடிக்கிறீங்களே நீங்க தானே, இல்ல சார் இந்த ஐயப்ப வீடியோ எல்லாம் பேசுவீங்களே நீங்க தானே. அப்ப ஐயப்பன் என்ன முடிவு பண்ணிட்டாரு, he wants to make me as his last brand ambassador. தம்பி போடா போய் சொல்றா போடா. அதுல கிரிட்டிக்ஸும் வருது, கலாய்க்கிறாங்க, செம்மையா கலாய்க்கிறாங்க, அதுவும் இருக்குது. ஆனா அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம நல்லது சொல்லி லவ் பண்ண வராங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம விட்டுருவோம். அதால அந்த கார்த்திகை மாசம் மாலை போடுறதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், என் கூடவே அந்த தம்பி ஒருத்தர் சொல்லுவேன்ல, கேமரா எடுத்துட்டு வாங்க போலாம். ஆனா எந்த கேள்விக்குமே நானா பதில் சொல்றது இல்ல, அதுல கமெண்ட்ஸ்ல வருது பாத்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ்ல வரத அதுல எது நல்ல கேள்வின்னு பார்த்து அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஸோ அந்த கார்த்திகை மாதம் வந்துட்டாலே சின்ராஸ் வந்து வேற லெவல் தான். ஸோ சபரிமலைக்கு போய் ஐயப்பரை பார்க்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அந்த 10 செகண்ட்ஸோ 15 செகண்ட்ஸோ, அதை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா உங்க வாயால கேட்கறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கலாம். அதை தவிர அந்த கணமே உயிர் பிரிந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அத்தனை போராட்டங்கள் இருக்கும், அது போற வரைக்கும் யாருக்குமே உறுதி இல்லை. ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும், அது சின்ன பாதைன்னு கூட சொல்லுவாங்க. சின்ன பாதைனா கூட அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடக்குது, டக்குன்னு ஒரு சிஎம் பண்ணிட்டாங்க, பிஎம் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் 2 days நில்லுங்க, எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசி செகண்ட் வரைக்கும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் மீறி அந்த அந்த இது பக்கத்துல டோர் ஓப்பன் ஆகி அப்படி போய் அவர் அந்த நெய் அபிஷேகத்துல பார்க்கும்போது அது மனசு வந்து ஒண்ணுமே கேட்க தோணாது. அது வரைக்கும் நிறைய யோசிச்சுட்டு வந்திருப்போம், ஃப்ரெண்டுக்கு அது ஓகே ஆகணும், அம்மாவுக்கு கால் சரியாகணும், அப்பாவுக்கு கை சரியாகணும். ஆனா அங்க போனோடனே அப்படி பிளாங்க், அப்படியே அவரை பார்ப்போம்,
நல்லா இருக்காருல்ல, செம்மையா இருக்காருல்ல, ஜெர்கண்டி இல்லை இது போ அப்படின்றாங்களா, அவ்வளவுதான். அந்த ஒரு 15 செகண்ட் வந்து நம்ம நிலை இந்த இலக்கணத்துல வரும்ல, செய்வதறியாது நின்றான் அப்படின்னு, அந்த மாதிரி என்ன செய்யறதுனே தெரியாது அவரை பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தா போதும்னு தோணும், நம்மளை அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து லைஃபோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட். பயங்கரமா கஷ்டப்பட்டு ஒரு 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 பொக்கிஷத்தை பார்த்து அந்த உணர்வு வந்து அந்த செகண்ட் உருவாகும். சார், தத்துவமசி அதுதானே சபரிமலையுடைய மூல மந்திரமே அதுதான். ஸோ தத்துவமசி நமக்குள்ள இறைவனை வந்து உணரு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நீங்கள் பொருந்தி போறீங்க சார்? முதல்ல போகிற வரைக்கும் எனக்கு தெரியல, நான் போன அப்புறம் தான் நான் அதை உணர்ந்தேன். அதாவது அது எவ்வளோ பெரிய தத்துவமசிங்கிறது என்னன்னா ஒரு வீடியோக்காக நான் ஒருத்தட்ட கேட்டு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கும் தெரியாது, ஏதோ எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு தான். ஆனால் உள்ளுக்குள்ளார போகும்போது அந்த வார்த்தையோட உள் அர்த்தம் எவ்வளோ பெரிய விஷயம். நீ வந்து இறைவனை ஏன் வெளியில் தேடுற, இறைவன் உனக்குள்ளாரே இருக்கான். நீ ஒரு தீங்கு பண்ணும் போது அந்த இடத்துல இறைவனை கொண்டாந்து நிறுத்து. நீ ஒரு அவச்சொல் பேசும்போது, ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது அந்த இடத்துல இறைவனை நிறுத்து. நீ ஒருத்தருக்கு ஒரு பாவம் நினைக்கும் போது அந்த இடத்துல இறைவன் நிறுத்து, நீ அதை செய்ய மாட்ட. ஸோ இதுதான் ஈக்குவாலிட்டி. நீயே இறைவனை உணர ஆரம்பிச்ச அப்புறம் எல்லாமே உனக்கு சரியாயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ மோர் தேன் அந்த ஐயப்பனை பார்க்கறத விட அந்த தத்துவமசிங்கிறத படிச்சுட்டு உள்ள நுழையிறோம்ல, அப்பவே நம்ம அந்த சொர்க்க வாசல்லாம் சொல்லுவோம்ல, 18 படி தாண்டி அந்த தத்துவமசியை பார்த்தோன்னே அதுக்குள்ள நம்ம நுழையும் போது ஐயப்பன் ஏதோ அப்படி கையால இப்படி நம்மளை விரிச்சு, வாங்கடா உள்ளார நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளை கட்டி அணைச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த கால்குள்ளார நம்மளை வச்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த தத்துவத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே லைஃப்ல வேற லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கும் இந்த ஷூட்டிங்லேயே கேட்பாங்க, நீ மனுஷனா இல்லை அரக்கனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் வெயிலில் ஷூட் பண்ணுவோம், எல்லாரும் செருப்புன்னு போட்டு நிற்பாங்க, நான் ஒருத்தன் மட்டும் வெறும் காலையே நின்றுட்டு இருப்பேன். அதுக்கு ஒரே காரணம் சபரிமலையில் 48 நாள் நீங்கள் செருப்பு போடாமல் இருந்தது தான். எல்லாரும் லைட்டாக மழை பெஞ்சாலே உள்ளே ஓடி போயிடுவாங்க, அந்த குளிரை நான் தாங்குவேன் பச்சை தண்ணியில். அதுக்கு ஒரே காரணம் சபரிமலைக்கு மாலை போட்டது தான். நீங்கள் என்ன வெயிட்டு தலையில் வச்சாலும் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இருமுடியே நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கிட்டு போகிறோம். அதுக்கு காரணம் சபரிமலை போகிறது தான். எந்த தரையில் கொடுத்தாலும் ரஜினி சார் மாதிரி சும்மா ஒரு சின்ன துண்டை விரிச்சிட்டு 10 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி செம்மையாக தூங்குவேன். அதுக்கு காரணம் சபரிமலை தான். நம்மளை டோட்டலாக, அதாவது வாழ்க்கையில் எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு நம்பிக்கை கொடுக்கறது சபரிமலை தான். இது எல்லாமே அங்கே போயிட்டு வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த 48 நாள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு மண்டலம். இந்த ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் பழகிற எந்த பழக்கமாக இருந்தாலும் அது உங்களோட வாழ்வியலோட சேர்ந்துருங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதனால தான் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் அந்த 48 நாள் அந்த மலைக்கு போகும்போது குடிக்காமல் இருக்காங்கல்ல, வந்து அவங்களுக்கு அந்த பழக்கம் வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்காது. அதே மீறி 10% டாஸ்மாக் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அது விட்டுருங்க, அவங்கள திருத்துறதுக்கு இன்னும் 100 ஐயப்பன் வரணும், பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க விட்டுருவாங்கன்னு வேண்டிப்போம். பட் அந்த 48 நாள் பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சு போனோம்னா நமக்கு நிம்மதியான விஷயம் கிடைக்கும். இவ்வளோ பேசுனேன் இல்லை, 5 வருஷம் போயிருக்கேன், ஒரு தடவை தான் எனக்கு அந்த ஃபுல் மண்டலம் இருக்க வாய்ப்பே கிடைச்சிது. ஏன்னா இது நான் தனிப்பட்டு எடுக்கிற முடிவில்லை. என் கூட 2 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, நல்லது கெட்டது இருக்காங்க. டக்குன்னு நீ வராத மாப்பிள்ள நான் தனியாக போய்க்கிறேன்னு கழட்டி விட்டு போக முடியாது. ஏன்னா இது ஆரம்பித்து வச்சதே அவங்க தான். இது போனதே எனக்கு பெரிய கிரிட்டிக்ஸ் வந்துச்சு, நீ இவ்வளோ பேசுகிற, நீ 18 நாளில் போயிட்டு வந்துட்ட, அப்போ என்ன ஐயப்ப டே ஏண்டா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, போயிட்டு வந்ததை பார்க்க மாட்டானுங்க, என்ன தப்பு பண்ணமோ அதை மட்டும் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அது பிரச்சனை இல்லை பிரதர், 18 நாள் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோங்கிறது தான் முக்கியம். 40 நாள் இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் ஐயப்பன் அளவுக்கு எனக்கு என்னோட நண்பர்களும் முக்கியம். அவங்களை கழட்டி விட்டு நான் ஐயப்பனுக்காக வேற குரூப்போட 40 நாள் போனேன்னு வைங்களேன், அவங்க நொந்து போயிடுவாங்க. அதனால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்திருக்கேன். அந்த தத்துவமசியை புரிஞ்சுக்கிட்டவங்க லைஃப்ல வேற லெவல்ல இருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய இன்ஸ்டா வீடியோவில் நீங்கள் பக்தி சார்ந்த வீடியோ அல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட மேம் கூட எல்லாம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கே வந்து கமெண்ட் பண்ணுவாங்களே, நீங்கள் போடலாமா, நீங்கள் எவ்வளோ பெரிய சுவாமிஜி பண்ணே சாமி, நான் என்ன நித்யானந்தாவா, இல்லைப்பா நான் சாதாரணமான ராஜ்கமல். அது நான் முக்கியமாக எல்லாத்துக்கும் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஆன்மீகம் இல்லை, இது ஆன்மீகம்ங்கிறது பயங்கரமான பெரிய விஷயம். தயவு செஞ்சு என்ன ஒரு ஆன்மீகவாதியாக நினச்சி ஆன்மீகவாதியை டேமேஜ் பண்ணிடுறாங்க, அது வேற. நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே வரேன். நாளைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி தெரிஞ்சால் அதையும் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவ தோழனை பற்றி தெரிஞ்சால் அதையும் சொல்லுவேன். அப்படி தான் போகுமே தவிர இது வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. இதை உடைக்க தான் நான் என்ன பண்ணுறேன், சந்தியாராகம் டீமில் இருக்க என்னோட சக தோழிகளாக இருக்கட்டும், லதாராவாக இருக்கட்டும், என்னோட செல்லக்குட்டி ராகாவாக இருக்கட்டும், என் மகள் லாராவாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நான் வீடியோ போட்டுகிட்டே வர்றது அதான் காரணம். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் மாட்டிக்குதுன்னா, அந்த வீடியோலாம் ஒரு 100K போச்சுன்னா இந்த ஆன்மீக வீடியோ மட்டும் 500K 2 மில்லியன் 3 மில்லியன் போயிடுதா. அதனால் அந்த பிராண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜ்கமலா சாமி வீடியோ பேசுவார் அப்படின்னு ஆயிடுச்சு. மேபி இறைவன் வந்து நான் எவ்வளோ தூரம் அதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சி நான் என்ன ஒரு கேஷுவல் மேனாக காட்டிக்க நினைச்சாலும்
இறைவனோட பிளான் அதுதாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சீரடி சாயி டிராவல்ஸ்னு ஒருத்தவங்க அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் இங்கே மாதிரி சபரி இது வரணும், சீரடி யாத்திரா வரணும். ஐயோ சீரடியை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் வர முடியாது. எவ்வளோ பேக்கேஜ்? 20,000. ஐயோ 20 இப்போ பட்ஜெட்டில் இல்லைங்க. அப்புறம் பார்த்து 20,000 பேக்கேஜ், பட் நீங்கள் எது கொடுக்கணும் ஃப்ரீயாக வந்து. ஃப்ரீயா? எதுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்றீங்க? இல்லை நீங்கள் வந்து வீடியோ பண்ணணும். சொன்னேன் இல்லைங்க அப்படி ப்ரமோஷன் பண்ண முடியாது. நான் இப்போ வந்திருக்க சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா என்னை கூட்டி வந்து ஷீரடி சாயி டிராவல்ஸ் அப்படிலாம் சொன்னால் மக்கள் வந்து இத்தனை நாள் என் மேலே வச்சிருந்த மரியாதையை வந்து டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. ஓ இவன் டிராவல்ஸுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்றாங்க. அதனால் வேண்டாங்க, எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் ஒன்றுமே பேச வேணாம், நீங்கள் உங்கள் கோயில் வீடியோஸை போடுங்க, எங்களோட கொலாப் மட்டும் போடுங்கன்னு. வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், நான் சொல்கிறேன் ஓகே 20,000 நீங்கள் ஒத்துக்கிட்டது ஓகே, பட் நான் வந்தால் வீடியோ யார் எடுப்பா முடிச்சாங்க. என் கூட ஒரு தம்பி ஒருத்தர் வருவான், அவனுக்கும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ தான் நான் பேசுவேன். ஆனால் அது எடுக்க ஒரு ஆள் வேணும்ல, எழுதவன் இருக்க அம்புக்கு என்ன பெருமை, அவன் எடுக்கிறதால தான் என்னால் பேச முடியுது. அதனால் அவனுக்கும் நீங்கள் டிக்கெட் போடணும். அவன் ஒன்று இருங்க நான் பேசிட்டு வரோம் அப்படின்னு பேசிட்டு 20, 20, 40 சரி சார் பரவாயில்ல வாங்கன்னு போட்டு கொடுத்தாங்க. இறங்குனது தான் ஃபஸ்ட்டு நேராக நம்ம 12 ஜோதிலிங்கத்தில் மிக மிக முக்கியமான ஜோதிலிங்கமான திரியம்பகேஸ்வரர் அவரோட கோயிலில் போய் நானும் அந்த தம்பியும் வளைச்சி கட்டின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எத்தனையோ பேருக்கு ஒரு போட்டோன்னே அது பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. ஒரு 150 பேர் கமெண்ட் அமிச்சு இன்னும் மேலே மேலே அது போயிட்டே இருக்குது. இது மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் திரியம்பகேஸ்வரர் பார்ட் 2 இருக்குது, குங்குமேஸ்வரர் இருக்குது, சீரடி சாய்பாபா கோயிலை பற்றி அந்த கோயிலை மட்டும் விட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற முக்கியமான கோயில்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். சீரடி துவாரகமயி அதுவும் எடுத்திருக்கேன். நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய சனீஸ்வரர் கோயிலான சனி சிக்னாப்பூர் அது எல்லாத்தையுமே வளைச்சு கட்டி வீடியோ எடுத்துட்டேன். அந்த டீமுக்கு ஒரு வீடியோலேயே பயங்கர சந்தோஷம். சார் அடுத்து சார்தாம் போகிறோம், கேதார்நாத் பத்ரிநாத், நீங்கள் ஃப்ரீயா? அப்பா இருக்கப்பா சொல்கிறேன். இப்போது நான் பணமே கொடுத்து என்னால் வாய்ப்பு இல்லைங்க, இன்னும் பட்ஜெட் இல்லைங்கன்னு சொன்னாலும் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் டிக்கெட் போடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது நமக்கு மீறி ஒருத்தன் பண்ணுறது காட்ஸ் கால் தானே, அவ்வளோதான். அப்படி கண்ணை மூட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க எனக்கு போட்டால் பரவாயில்ல, நானே அல்லகை, எனக்கு ஒரு அல்லகை, 2 பேருக்கு சேர்த்து ஃப்ரீயாக போடுறேங்கும் போது தம்பிட்டு அவன்கிட்ட கேட்டேன் தானே காசுலாம் இல்லையாண்டா, அப்போ போகலாண்ணே வாங்கினே அப்படின்னு போயிட்டோம். ஆனால் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், அவங்க 40,000 செலவு பண்ணியிருக்காங்க விக்கி. அந்த ட்ராவல்ஸ் டீமுக்கு நல்ல ஒரு 4 லட்ச ரூபாயாவது கிடைக்கணும். நம்ம வீடியோ எடுத்து அவங்களை கொலாப் பண்ணி விட்டுருவோம். அப்படின்னா நான் அந்த திரியம்பகேஸ்வர் போடும் போது அவங்க ஃபாலோவர் 200, இப்போ போட்டு 1.5 நாள் வச்சு அவங்க ஃபாலோவர் 500 வந்துருச்சு. அவங்களுக்கு 6 என்கொயரி இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இது எனக்கு கொடுத்த சந்தோஷம். இல்லைன்னா நான் அந்த கோயில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த செட்டப் எல்லாமே உருவாகி வருதுன்னா அது வந்து இறைவனோட கையில் தான். நான் சீரடிக்கு வரணும்னு இருந்திருக்கு, ஆனால் நானாக செலவு பண்ணி போக மாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் அனுப்பி எப்பயாவது போய் தோலடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி ஓகே இதுக்கு மேலே போகாமல் வந்தால் தப்பாயிரும்னு போயிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் இப்போ இந்த நார்த் இந்தியா பக்கம் போனதுக்கான ஒரு ஸ்மால் ஸ்டோரி. லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம அன்றாட டே டு டே லைஃப்பில் உங்களுடைய இந்த ஒரு மிராக்கிளை என்னால் மறக்கவே முடியாது, கடவுள் பண்ண இந்த மிராக்கிளை என்னால் மறக்கவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குமா? அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடக்கிறது எல்லாமே மிராக்கிள் தான். முதல்ல என்னோட ஏஜ் குரூப்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜ் குரூப்பை தாண்டி இன்றைக்கி இருக்க ஏஜ் குரூப்போட நான் ட்ராவல் பண்ணுற இந்த லுக்ஸை கொடுத்துருக்காருல, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். சில பேர் வந்து காட் மேரிட் அப்படின்னு கேட்குற லெவலில் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ பார்த்துட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா நம்மளோட ஏஜ் வேறு, நமக்கான லுக்கு வேறு, அந்த தோற்றத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அங்கேருந்து மிராக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நடந்த ஆப்ரேஷன்ஸ், அம்மாவோட பர்த்டே அன்றைக்கி அவங்க கீழே விழுகிறாங்க, அன்றைக்கே அவங்களுக்கு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனில் உள்ளுக்குள்ளே இருந்த காம்ப்ளிகேஷன், அன்றைக்கி நான் ஐயப்பன்ட்ட வச்ச வேண்டுதல், அது ஒன்றுமே இல்லாமல் போனது. இது மாதிரி எனக்கு வந்து மிராக்கிள்னு தனியாக ஒரு ராம்நாராயண் சார் படம் மாதிரி பிரித்து ஒரு வெள்ளை கலர் லைட் வர மாதிரி பிரித்து அப்படிலாம் பிரிக்கிறது இல்லை. நம்ம நடக்கிறது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் மிராக்கிள் தான். அண்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். அவர்கிட்ட நம்ம கரெக்டாக போய் நின்னாதான் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு 20 வயசில் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வராரு, நீட்டாக தாடி வச்சுட்டு பாடியாக ஒரு ஆக்டர் ஒருத்தர் வராரு, அவரோடையும் போய் நம்ம ஃபைட் பண்ணுறோம். அவரோட நம்மளால் ஃபைட் பண்ண முடியுதுன்னா அதுவே பெரிய மிராக்கிள் தான். ஸோ இந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராவல் தான் பெரிய மிராக்கிளாக நான் பார்க்குறேன்னு தவிர மற்றபடி சின்ன சின்ன சம்பவங்கள் சொன்னால் அதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் நான் இருக்கேன், இன்னும் இருப்பேன், இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன் அப்படிங்கிறது தான் மிராக்கிள். லைஃபே மிராக்கிள் தான். லைஃபே மிராக்கிள் தான். இங்கே தனித்து பார்க்க ஒன்றுமே கிடையாது. மறுக்கா சொல்லுங்கள், மவுண்ட் ரோடு தர்கா பக்கத்தில் கூட போய் நின்று சொல்லுங்கள். தத்வமசியை பற்றி நான் கேட்கப்ப நீங்கள் கொடுத்த ஒரு கிளாரிட்டியான பதில், தொடர்ந்து இந்த இன்டர்வியூ முழுக்கவே நீங்கள் கொடுத்த அத்தனை ஆன்மீக பதில்களும் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதி தான். அதில் ஐயோ நீங்களும் பிராண்டு போட்டாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ மக்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி
பரிகாரங்கள் பின்னாடி போகிறது, ஜோசியக்காரங்க என்ன சொன்னாலும் நம்புறது, இந்த ஒரு பரிகாரம் இந்த கோயில்னா அடுத்த தேதிக்கு அந்த கோயில் வந்து ஹிட் ஆயிரும், அந்த பக்கத்தில் வந்து ஒரு 10 கடை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இந்த பரிகாரங்களை சுற்றி ஓடுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் சார்? இதை வச்சு நிறைய பேர் பணம் பண்ணுறாங்க, இதை வச்சு ரொம்ப அழகாக காய் நவுத்துறாங்க. எனக்கே நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நாங்கள் இந்த பகுதியில் ஒரு கோயில் கட்டியிருக்கோம், நீங்கள் இந்த கோயிலை பற்றி பேசுங்க, நாங்கள் புதுசாக ஒரு யாகம் பண்ணுறோம், இதை பற்றி பேசுங்க, நான் வந்து இன்னாருக்கு ஜோசியராக இருக்கேன், நீங்கள் வந்து வாங்க நம்ம கொலாப் போடலாம்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வியாபாரத்தை கலக்காமல் இருக்கணும்னு எல்லாத்துட்டையும் வேண்டிக்கிறேன். அதையும் மீறி கலந்துடுறீங்க, இதுதான் உங்கள் வாழ்வாதாரம் ஆகுதுன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட யாகம்னு வராங்கல்ல, அவங்களுக்கு அதை உண்மையாக பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு 108 சொல்கிற இடத்துல 56 சொல்லிட்டு அதை கழட்டி விடுறது அது பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்த விட கொடூரமான பாவங்கள் இந்த விஷயத்தில் உங்களை வந்து சேரும். ஏன்னா அவனோட நம்பிக்கையை நீங்கள் உடைக்கிறீங்க. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ஒருத்தரோட நம்பிக்கையை உடைக்கிறது, ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. அவங்க நீங்கள் யாகம் பண்ணுறாங்கன்னொடனே அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு, ஒரு 10,000 நீங்கள் கேட்குறீங்க, அந்த 10,000 கட்டணும்னு என்ன நினைக்கிறாங்க, 10,000 கட்டிட்டேன், என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா இஎம்ஐயும் எனக்கு பெருமாள் கட்டிடுவார், இந்த தாட்டுக்கு அவன் வந்துடுறான். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்களே சாமியார்னு சொல்லிட்டு சுற்றுற கேரக்டர்லாம் இருக்குது இப்போ நிறையா. அந்த கேரக்டர்லாம் விட்டுட்டு இதில் என்னோட சஜஷன் என்னென்னா, பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லி நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருமாள் கோயில்னால் நம்ம சென்னையில் அருமையான பார்த்தசாரதி கோயில் இருக்குது, நம்ம அருமையான டிடிடி டி நகர் இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு யாரோ பண்ண பாவத்துக்கு கட்டின கோயில்களில் போய் நம்ம சாமி கும்பிட்டு அங்கே எஃபர்ட்டை போடுறதை விட இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் அங்கே ஒரு 10 நிமிஷம் இறைவன், அங்கே உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க, அங்கே உங்களை 50 ரூபா டிக்கெட்டு இது அதெல்லாம் கிடையாது, அங்கே ஃப்ரீயாக இருக்கும், அங்கே போய் வணங்கிட்டு வர்றது சிறந்தது. இதை வியாபாரமாக்குவர்கள் எல்லாருமே அதை உங்களுக்கு திருப்பி செய்யுங்கிறத மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆன்மீக வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க அம்மாக்காக போட்டேன் அப்படின்னு. நீங்கள் மேமுடைய லதாராவ் மேமுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? அவங்க ஒரு பக்கம் கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க, அவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஏங்க என்ன இப்படி ஆகிட்டீங்க திடீர்னு, என்ன இதெல்லாம் அப்படின்னாங்க. இல்லை அம்மாக்காக போட்டேன். இல்லை உங்கள் டிஆர்பி எங்கேயோ போகுது, நீங்கள் வேற லெவலில் போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே காம்படிட்டரா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா ஏதோ தோணுதா, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இதில் ஃபுல்லாக போங்க, நான் இதில் வரல. அப்போ என்ன நம்ம 2 பேரையும் சுவாமிஜி கப்புள்னு ஒரு பிராண்டு போட்டு ஒதுக்கிடுவாங்க. அதால் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக கேதார்நாத் பத்ரிநாத் அமர்நாத் ஒரே அந்த நார்த் லெவலில் தான் இருப்பாங்க. நார்த்தில் இருக்கிறதால அவங்க நாற்று அந்த நார்த்துலேயே போயிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கைலாஷை வந்து ஃபுல் பரிக்கிரமா முடிச்சிருக்காங்க. ஃபுல் பரிக்கிரமா -20 இருக்கும் போது அவங்க அந்த கால் முடிச்சுட்டு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு மூச்சு நார்மல் ஆகலை. அப்போ எனக்கு வந்து வீடியோ காலில் காட்டுறாங்க, படுத்திருக்காங்க, அப்படியே இருக்குது, ஏங்க தேறிடுவாங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன் பக்கத்தில். பார்க்கலாம் ஜி அந்த ஆக்சிஜன் விஷயம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிவனோட பக்தை அவங்க. ஸோ சிறப்பாக அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. பட் இந்த வீடியோஸ் பேசுகிற விஷயம் என்னென்னா, நான் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டேங்கிறதால எனக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக, நானும் பண்ண ஆரம்பித்தா அது ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ இறைவனை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கிளம்சினஸ் வந்துடும் அப்படின்னு அவங்க விட்டு கொடுத்த பாதை தான் இன்றைக்கி கலாட்டா டிவைன் வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு அந்த டிஎம் இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நான் அதை வந்து ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறப்ப கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி என்ன சார்? உலகத்தோட உச்சக்கட்ட சந்தோஷமானவன், பணக்காரன், பயங்கர செல்வேந்தர், எல்லாத்தையும் அனுபவிச்சவன் நான் தான் அப்படின்னு எனக்கு தோணும். எல்லாம் சொல்கிறாங்க தண்ணி அடித்தா போதை வரும், தம் அடித்தா சிந்தனை வரும், பொண்ணுங்களோட இருந்தால் ஜாலியாக இருக்கும்னு. பட் எல்லாத்த விட இந்த எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போ நான் சொன்ன 3மே நான் பெருசாக ட்ரை பண்ணலை. ஆனால் அந்த கமெண்ட்டில் வந்து அவங்க அனுப்புறது வந்து சும்மாலாம் அனுப்ப மாட்டாங்க, டீட்டெயில்டாக அனுப்புவாங்க. அண்ணா இது போல் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, என் மகளுக்கு நெஞ்சில் ஒரு ஓட்டை, ஹார்ட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அது நீங்கள் பண்ணீங்க, இந்த கோயிலுக்கு போக சொன்னீங்க, நாங்கள் போனோன்னா சரியாயிடுச்சுன்னு அதை படிக்கும் போது ஒரு சிரிப்பேன் உடனே. அந்த சிரிப்பு வந்து நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆனந்த சிரிப்பு. அது வந்து இங்கே சிரிக்கல, இங்கே சிரிக்குது, அப்படியே என் நெஞ்சமே சிரிக்குது. அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நிறைய பிரச்சனை இருக்குது பிரதர், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய பணப்பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்ற முடியல. எல்லாருக்கும் கோயில் போகணுங்கிற தாட் இருக்குது, ஆனால் பொருளாதார ரீதியாக போக முடியல. அதோட ஒரே ஒரு வடிவம் தான் நான். என்னால் முடியுது, என்கிட்ட பணம் இருக்குது, அப்படி இல்லைனாலும் ஓசியில் கூப்பிட்றாங்க, சந்தோஷமாக போயிட்டு அதை வீடியோ எடுத்து போட வேண்டியது தானே. யாம் பெற்ற இன்பம் பெறை வையகம், நான் மட்டுமே சாய்பாபாவோட அருளை வாங்கிக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும். எதுக்கு? என்ன அந்த தம்பி கொஞ்சம் டார்ச்சர் ஃபீல் பண்ணுவா, ஐயோ இவன் தொல்லை தாங்கல,
அவனா ஏதாவது கோயிலுக்கு கிளம்பிடுறாப்லையா? இல்ல அதுக்கு இல்ல, நான் கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்து பேசுவேன். ஆனா ஷார்ட் வைக்கிறது பாத்தீங்கன்னா பாட்டில் மேல இந்த பக்கம் நம்ம ஆட்கள் தான் பீர் பாட்டில் உடச்சு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தரத்துலங்களும் நிறைய இடத்துல இருக்கு. திரியம்பகேஸ்வரிலே அவன் காலில் குத்துச்சு. ஸோ அந்த கோதாவரி நதியில் எடுக்கும்போது ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு தம்பி ஃபேஸ் பண்றான். பட் நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட வீடியோ ஒருத்தரோட பார்வை இல்லை, இப்பவே அது 3.5 லட்சம் பேரோட பார்வைக்கு போயிருக்கு. இன்னும் ஒரு வருடத்தில் அது 30 லட்சம் பேரோட பார்வைக்கு போயிடும். 30 லட்சம் போயிடுச்சுன்னு பெருமடிச்சுக்கிறத விட பார்க்க முடியாதவர்களை நம்ம பார்க்க வச்சிருக்கோம். ஒரு கண் இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்த மாதிரி. எத்தனை பேருக்கு திரியம்பகேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குன்னு முதல்ல தெரியும்? 12 ஜோதிலிங்கம்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எங்க ஜோதிலிங்கம் பேர் சொல்லுங்கன்னு கேட்டா இப்ப ஜோதிலிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனா அந்த டீட்டெயில போய் கொடுத்து இங்க இந்த சாமி இப்படி வந்துச்சு, இங்க உள்ள நடந்துச்சு, இங்க கௌதம முனிவர் கேட்டாரு, இதெல்லாம் சொல்லும் போது அது சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் கலந்தது தான் திரியம்பகேஸ்வரர். அது வந்து ஒரு கடுமையான பஞ்சம். அந்த ஊர்ல வந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்காங்க. அந்த திரியம்பக் அப்படிங்கிறது ஒரு கிராமம். அங்க வந்து 1000க்கும் மேற்பட்டவர் செத்துப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து கௌதம முனிவர் அப்படிங்கிறவர் அவங்க வந்திருக்காரு. அவரோட மனைவி பேர் அகல்யா. 2 பேருமே இதை பார்த்துட்டு ஒரு 1000 வருடங்கள் வந்து பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு மலை மேலே நின்று அவங்க வந்து கடுமையான தவம் பண்ணுறாங்க. அங்கே சிவன் வந்து பார்த்து, என்னப்பா இவ்வளோ சூப்பராக தவம் இருந்தீங்க, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு வந்து இங்கே ஒரு நதி வேணும்னு கேட்கும்போது, கங்கையிலிருந்து பாதியாக ஒரு ரைட்டு திரும்பி அப்படி பிரித்து விட்டது தான் இந்த கோதாவரி அப்படிங்கிற நதி. ஏன்னா அந்த கோதாவரி பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டருக்கு மேலே அது ஓடி அங்கே ஆரம்பித்து ராஜமுந்திரி பக்கத்தில் வந்து கரையை கிடக்குது. ஆனால் அந்த கௌதம முனிவர்கிட்ட எங்கப்பா இருக்கு நதின்னு கேட்க, உன் கையை வச்சு லைட்டாக அந்த இடத்துல நோண்டுன்னு இருக்காரு. அவர் தரையில் நோண்டும் போது அங்கேருந்து வந்தது தான் அந்த நதி. அதுதான் உருவாக்கும். அங்கேருந்தா உருவாகுது. எப்படி நம்ம தலக்காவேரி தலக்கோணத்தில் வருதோ அந்த மாதிரி அங்கேருந்து அவர் உருவாக்குனது தான் இத்தனை பெரிய நதியாக வந்து இவ்வளோ லாங்காக வந்து அது நடந்திருக்கு. இந்த கதையை நான் லாரா ராகா கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்தா அது சுயநலம், நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரியணும்னு. ஆனால் இன்னைக்கு இந்த கதையை என்னோட வீட்டில் டிரைவராக இருக்கிறோட பொண்ணு எனக்கு சொல்லுது, அங்கிள் கோதாவரி எப்படி வந்துச்சு தெரியுமா, கௌதம முனிவர். அந்த கௌதம முனிவருங்கிற பேரை அந்த பிள்ளையோட தலையில ஏத்திட்டேன்ல, நான் ஜெயிச்சிட்டேன். கௌதம முனிவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அந்த புள்ள மண்டையில ஏறிடுச்சுல, எனக்கு அது 1 கோடி ரூபா சம்பாரிச்சதுக்கு சமம். இந்த பர்சனலாகவே நான் சொல்கிறேன் சார், நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப சிவன் பிரம்மா விஷ்ணு கலந்த மும்மூர்த்திகள் ஸ்தலம் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. அது ஒரே வடிவத்துல நாகர்கோயில்ல சுஷீந்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தானுமாலய கோயில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே இந்தியாலே இங்க மட்டும்தான் இருக்காரு போல. பட் திரியம்பகேஸ்வரில் த சேம் ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கறது நீங்க சொன்னதுதான் தெரிஞ்சு. எவ்வளவு ஆச்சரியங்களுங்க. என்னால இந்த இன்ஸ்டாகிராம் காரங்கிட்ட நான் சண்டை போடணுன்னே இருக்கேன். 3 நிமிஷம் தான் வச்சிருக்காங்க ரீலு. வெரைட்டி 180 நான் இன்டூ 2x எல்லாம் போட்டு வைக்கிறேன். இன்டூ 2x போட்டு வச்சாலும் எனக்கு கண்டென்ட் பத்தல. டு பி கண்டினியூட் போட்டிருக்கேன். திரியம்பகேஸ்வரர் இருக்காரு, அவருக்கு மேல ஒரு லிங்கம் இருக்கு, அவருக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கு. நம்மலாம் கிரீடம் ஏதோ வச்சிருக்காங்க, அஜித் பட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த கிரீடத்தோட கதை என்னன்னா, கடுமையான போர் நடந்த போது குருஷேத்திரம் போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாண்டவர்கள் கொண்டு வந்து போட்ட கிரீடம் அது. இது வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்? எனக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுவாமிஜி சாமி கும்பிட்டே இருக்கும்போது தேக்கோ தியாகத்தில் மலும் அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்றாரு. எனக்கு ஏன் அந்த கதையை அந்த நேரத்தில் அந்த சாமிஜி சொல்லணும்? உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். என் பக்கத்தில் ஒருத்தர் 10,000 இது போட்டார், கட்டு போட்டார், அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். நம்ம அங்கேருந்து சாமி கும்பிட்டு பேசாமல் வந்துட்டு இருக்கோம், பொறி உருண்டை கொடுத்து சாப்பிட்டு. என்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் அதை என்ன நினைப்பேன், சிவன் அதை வெளியில சொல்ல நினைக்கிறாரு, அப்போ நான் அதை கண்டென்ட்டாக சொல்கிறேன். அப்போ பாண்டவர்கள் போட்டதுதாங்கிறது தெரிஞ்சு அதை நீங்கள் பாருங்களேன், உங்களோட லுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே போகும். ஓய் பாண்டவர்கள் போட்டதான்பா. அப்போ மகாபாரதமும் உண்மையாவது, பாண்டவர்களும் உண்மையாகிறாங்க, திரியம்பகேஸ்வரன் உண்மையாகிறாரு. இதை நான் சொல்ல நினைக்கிறது நம்ம வயதினருக்கு கூட இல்லை, கீழே இருக்காங்கல்ல 10th 11th 12th அந்த பிள்ளைங்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் இன்ஸ்டாகிராமில் வாழ்கிறாங்க, நாள் பூரா ரீல்ஸ் பார்க்குறது அவங்க தான், இன்க்ளூடிங் என்னோட மகள்கள் முதற்கொண்டு. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வரேன். 5% கடவுள் இருக்காருங்கிறது அவங்க மைண்டில் ஏறிச்சுனாலே அவங்க மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க. அது ஏற்றுறதுக்கு ஒரே வழி சோஷியல் மீடியா தான். அதனால் அப்படி ஏற்றுறாங்க. ஸோ இளம் தலைமுறையினரை பெரிய அளவுக்கு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்ல இனிக்குதையாங்கிற மாதிரி உங்ககிட்ட பேச ஆன்மீகம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரு ஹியூமராக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் சொன்னதில் வந்து ஏதாவது தவறுகள் இருக்கலாம், இருந்தால் கமெண்ட்டில் வேகமாக போய் கலாய்க்கிறதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிருக்கடா எப்பா, நான் சொல்லிடுறேன் இப்போவே. டைமை வேஸ்ட் பண்ணி அந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுற மக்களுக்காகவே இதை சொல்கிறேன். அதை ஒரு பெரிய ஒரு சாதனையாக நினச்சி நான் அவனை கலாச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தங்க ஏதாவது சின்ன விஷயம் பண்ணால் அவங்கள பாராட்டி பழகுங்க. பாராட்டுறவன் தான் உலகத்திலே சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நீங்கள் நெகட்டிவ் பேச அடுத்தவனை பற்றி பேச அது இன்டைரக்டாக உங்கள் மண்டைக்குள்ளார அவனை என்ன நெகட்டிவ் சொல்லலாங்கிற தாட்லேயே நாள் பூரா இருக்கிறதால
உங்கள் வாழ்க்கையும் நெகட்டிவாக போகுது, நீங்கள் பார்க்குற விஷயங்கள் நெகட்டிவாக போகுது, கடைசியாக நீங்கள் ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக உங்களை சுற்றி இருக்கவங்க மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகிடுறீங்க. ஸோ ப்ளீஸ் நெகட்டிவ் கமெண்ட் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன், பட் அதையே வேலையாக பார்க்காதீங்க. ஸோ இவ்வளோ பொறுமையாக இருந்த உங்கள் கெலாட்டாவோட டீம் எல்லாருக்குமே இந்த ராஜ்கமல் சார்பாக மனமார்ந்த நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIAAC ranked number 17 in India by IIRF.